10 வயது சிறுமியை கொடூரமாக கழுத்தறுத்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர் ஒரு சைக்கோ அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லை அவர் பெங்களூரில் மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் லட்சக்கணக்கில் 30 லட்சம் முதல் 70 லட்சம் வரை சம்பளம் வாங்கக்கூடிய நபர்னு இன்னொரு தரப்பும் சொல்கிறாங்க. முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டது என்னவோ சிறுமியும் சிறுமியோட பெற்றோரும் தான். செல்லமாக வளர்த்த என்னோட பொண்ணு எப்படி கதறி துடிச்சிருப்பா அப்படின்னு அவங்க அப்பா கதறதை கேட்கும்போதே பலருக்கும் கண்கலங்க வைக்கும் விதமா இருக்கு. என் பிள்ளைய வெட்டி போட்டாங்க சார். என் பிள்ளை வேளாண்தான் சார் போச்சு அவன் வீட்டுக்கு. ஆனால் பிள்ளைகிட்ட என்ன பண்ணான்னு தெரியல. பிள்ளை வேளாண் போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதோ பண்ணிட்டாலான்னு தெரியல. எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அருவா எடுத்து வெட்டி போட்டான் சார். கழுத்துலேயே வெட்டி போட்டான். ஐயோ தடுக்க வந்தவங்க 2 பேர்த்தையும் வெட்டி போட்டான். அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா பிள்ளைய மூடி வச்சு அவங்க அம்மா கிடக்குது. அதுக்கப்புறம் யார் பிள்ளையும் தெரியலையே. நான் ஓடி விட்டேன். மறுபடியும் எங்கள் அண்ணன் தான் வந்தான். நம்ம பிள்ளைய வெட்டி போட்டாங்கடா அப்படின்ட்டு நான் உள்ள போல. அதுக்கப்புறம் போன என்னையும் வெட்ட வரா, அருவா எடுத்து வெட்ட வரா. அப்புறம் நான் அடிக்க போனா மறுபடியும் பிள்ளைய வெட்ட போறேன். நான் பிள்ளைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரேன். பிள்ளை ரத்தம் புல்லா போயிருச்சு. என்ன பண்ணல, பிள்ளைய தூக்கி காம்பவுண்ட் மேல வச்சு நான் தூக்கிட்டு வரேன். என் சாமியில ரத்தம் ஒரு போட்டு ரத்தம் கார்ல இல்ல, ஒரு போட்டு ரத்தம் கார்ல இல்ல, எல்லா ரத்தம் கீழே தான் கிடக்குது. கட்டி ரத்தம் கிடக்குது. நான் யாருன்னு போய் சொல்லிட்டு போட்டிக்கா புள்ள. என் பிள்ளை காலு எப்படிதான் துடிச்சிருக்க போது தெரியல. என் மக எப்படியெல்லாம் துடிச்சிருப்பான்னு கதறாரு. இவர் பேரு பிரபு. இவர் ஒரு கட்டிட தொழிலாளி. இவர் கொலை முயற்சி சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல தான் கட்டிட வேலை செஞ்சுட்டு அப்பதான் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காரு. சாப்பிட போன நேரத்துல திடீர்னு ஏதோ ஒரு குழந்தை உயிர் போகிற மாதிரி விபரீதமா கத்துற சத்தம் கேட்டு அந்த வீட்டை எட்டி பார்த்துருக்காங்க. ஆனா அங்க ரத்த வெள்ளத்துல ஏதோ ஒரு குழந்தை துணி போட்டு மூடி வச்சிருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ யாரு பெத்த பிள்ளையோ இப்படி துடிக்க கதற மாதிரி குத்திருக்கானே, இவன்லாம் நல்ல மனுஷனா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு ஆதங்கம் தாங்காம வீட்டுக்கு திரும்ப போயிருக்காரு. சற்று நேரத்துல அவருக்கு ஒரு விபரீத செய்தி வந்திருக்கு அவங்களோட அண்ணன் மூலமா. அவங்க அண்ணன் ஓடி வந்து நம்ம பிள்ளைய குத்திட்டான், நம்ம பிள்ளைய வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவர் மனசு ரொம்பவே பதறி இருக்கு. ஓடி போய் குழந்தைய காப்பாற்ற போனப்போ இவரையே அந்த நபர் வெட்டுறதுக்கு வந்திருக்காரு. அதே சமயம் குழந்தையை காப்பாற்ற முயன்ற குழந்தையோட உறவினர்கள் தங்கராசு மற்றும் முத்துவேல் ஆகிய 2 பேரையும் இந்த நபர் வெட்டியிருக்காங்க. இப்படி கொடூரமாக கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட இந்த நபர் யார் தெரியுமா? இவர் பேர் செந்தில்குமார். கிட்டத்தட்ட 40 வயதுக்கு மேலே ஆகியும் திருமணம் ஆகாமல் வீட்டில் இருந்திருக்காங்க. பெங்களூரில் மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனத்தில் இவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆண்டுக்கே 30லிருந்து 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இந்த சம்பவத்தில் குற்றவாளி இல்லை, இவங்க ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லி போலீஸார் தரப்பில் சொல்லும் போதும், எங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இவ்வளோ பிரில்லியண்டாக இருக்காரு, இவர் எப்படிங்க சைக்கோன்னு சொல்லலாம் சொல்லி பாதிக்கப்பட்டவங்களோட தரப்பும் சாலை மறியல் செஞ்சு நியாயம் கேட்டு போராடி இருக்காங்க. நான் போய் தூக்க போறேன், என்னைய வெட்ட போறேன். நான் கட்டை எடுத்து அடிக்க போல மறுபடியும் பிள்ளைய வெட்ட போறேன். சைக்கோவா இருந்தா அவங்க அம்மா உள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா ரூம்குள்ள தான் இருக்கிறாங்க. அவங்க தம்பி வீட்டு குழந்தைங்க அங்க இருந்திருக்கிறாங்க சார். அவங்க யாருக்கும் துளி காயம் இல்லை. இந்த பொன் குழந்தைய மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன? இந்த குழந்தைகிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பார்த்துருக்கான், அவங்க அப்பாட்ட சொல்லிடுவான்னு சொல்லி அவன் வெட்டியிருக்காங்க சார். சரிங்களா? அதே மாதிரி அங்க உள்ள அவங்க ஜாதியை சேர்ந்த யாரு மேலேயும் அவன் கை வைக்க கிடையாது. சரிங்களா? வெட்டுப்பட்டவங்க எல்லாருமே கூலிக்காரவங்க தான் வெட்டுப்பட்டிருக்கிறாங்க. அவன் வந்து எப்படிங்க சார் நீங்கள் சைக்கோன்னு சொல்லுவீங்க? எப்படி சைக்கோன்னு சொல்ல முடியும்? சைக்கோவாக இருந்தால் அவங்க அம்மா மேலே ஒரு சின்ன காயப்பட்டிருக்கணும். சின்ன காயமாவது அவங்க அம்மா மேலே பட்டிருக்கணும், குழந்தைங்க மேலே வேற யார் மேலேயாவது பட்டிருக்கணும். அவன் சைக்கோவெல்லாம் கிடையாதுங்க சார். தயவு செய்து அவனை வெளியே விடாதீங்க. வெளியே விட்டா அவன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துல உள்ள அனைத்து பேருக்கும் உயிர் ஆபத்து உண்டு. நீதி வேணும். உங்களை கேட்டு நாங்கள் கேட்குறோம். நீங்கள் தான் இதுக்கு போராட்டம், நீங்கள் தான் பார்த்து ஏதாவது முடிவு எடுக்கணும். அவனை வெளியே விடாதீங்க. தயவு செஞ்சு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. அவனுக்கு வெளியே விட்டா எல்லாருக்குமே பாதிக்கும்.
ஆர்டர் போட்டு கத்தியும் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறான். கேமரா வீட்ல இருந்து கழட்டி வச்சிருக்கான். இந்த காலத்துல பைத்தியக்காரன் படிச்ச பசங்களா வேலை இல்லாம இருக்காங்க. வந்தது அவனுக்கு தூக்கு தண்டனை முடியலன்னா விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி யார் முடிவு பண்ணி நியூஸ்ல போட்டாங்க. தயவு செய்து போலீஸ் விசாரணை இன்னும் முழுக்க முடியல. குழந்தைங்க வந்து அங்க இருந்து பஸ்ஸுக்கு இங்க மெயின் ரோட்டுக்கு வரும். அவனை வெளிய விட்டா எல்லா ஊருக்குமே பாதிப்பு, எல்லா குழந்தைங்களுக்குமே பாதிப்பு. விசாரிக்கிறாங்க. அந்த அம்மாவே விசாரிக்கணும், அந்த அம்மாவே எதுவுமே விசாரிக்காம வச்சிருக்காங்க. அது எப்படிங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறவர், ஐடியில் வேலை செய்கிறவர், அதுவும் இல்லாமல் கத்தியை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கிறவர், சம்பவத்துக்கு முன்னாடி சிசிடிவியையும் கலட்டி வச்சிருக்கிறாரு. இவர் திட்டமிட்ட கொலை தான் இதுன்னு சொல்லி பொதுமக்கள் தரப்புல சாலை மறியலின் போது பேட்டிகள் கொடுத்தாலும் இல்லைங்க, இவருக்கு ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புலையும் சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஏற்கனவே சத்தம் அதிகமாக கேட்டால் கோபம் வந்து எதையும் செய்யக்கூடிய நபர் என்ற நிலையில தான் வசிச்சுட்டு வந்ததாகவும், இது குற்றம் சாட்டப்பட்ட நபர் தரப்பில் சொல்லப்பட்டாலும் ஒரு மருத்துவ பரிசோதனை மூலமாக தான் உறுதி செய்ய முடியும்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட சிறுமியை காப்பாற்ற போய் வெட்டுக்கு உள்ளான 2 நபர்களும் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையில் இருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு அறிவியல் பூர்வமாக என்ன பிரச்சனை, மருத்துவ ரீதியாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் த காரிகை பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.